நவீன அறிவியல் இன்று கண்டுபிடித்துள்ள ஒரு மாபெரும் உண்மைதான் DNA. ஒவ்வொரு மனிதனின் DNA-வும் அவனுக்கே உரிய தனித்துவமானது. ஆனால் 1400 வருடங்களுக்கு முன்பே எந்த ஒரு நவீன தொழில்நுட்பமும் இல்லாத காலத்தில் அல்லாஹ் மனிதனின் இந்த தனித்துவத்தை பற்றி குர்ஆனில் பேசியிருக்கிறான் என்பது உங்களுக்கு தெரியுமா? இப்போது நாம் இந்த மனித உடலின் உள்நோக்கி ஆழமாக பயணிக்கப் போகிறோம். நம் தோலின் திசுக்களை கடந்து இன்னும் மிக நுண்ணிய உலகத்திற்குள் செல்லலாமோ? இதோ நம் உடலின் உள்ளே இருக்கும் ஒரு செல்லின் உட்கரு செல் நியூக்ளியஸ். இதன் அளவு வெறும் 6 மைக்ரோமீட்டர் மட்டுமே. நம் வெறும் கண்களுக்கு தெரியாத இந்த மைக்ரோ உலகத்திற்குள் தான் நம் உடலின் ஒட்டுமொத்த இயக்கத்திற்கான ரகசியங்கள் அடங்கியுள்ளன. இன்னும் ஆழமாகச் சென்றால் அங்கே DNA இழைகளும் கோடிக்கணக்கான மூலக்கூறுகளும் மிக துல்லியமாக வேலை செய்வதை பார்க்கலாம். இதோ இறுதியாக 230 பிகோமீட்டர் அளவிலான மிகச்சிறிய நீரின் மூலக்கூறு வாட்டர் மொலிக்யூல் வரை இந்த நுணுக்கம் நீள்கிறது. இவ்வளவு சிறிய அணு அளவிலான விஷயங்கள் கூட எதேச்சையாக உருவாக முடியாது. ஒவ்வொன்றையும் இவ்வளவு துல்லியமாக வடிவமைத்து அந்த பேரிராளன் அல்லாஹ்விற்கே அனைத்து புகழும். சூரா அல்-முஃமினூன். படைப்பாளர்களிலேயே மிக அழகிய படைப்பாளனாகிய அல்லாஹ் தூய்மையானவன். மனிதனின் DNA-வில் உள்ள மரபணு ரகசியங்கள் தான் அவருடைய விரல் நுனியில் இருக்கும் கைரேகையாக ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மாறுகின்றன. உலகில் உள்ள பில்லியன் கணக்கான மனிதர்களில் இருவருடைய கைரேகை ஒருபோதும் ஒன்றாக இருக்காது. நவீன அறிவியல் 19ஆம் நூற்றாண்டில்தான் இந்த கைரேகையின் தனித்துவத்தை கண்டுபிடித்தது. ஆனால் அல்லாஹ் குர்ஆனில் மனிதனின் மறுஜன்மத்தை பற்றி பேசும்போது இவ்வாறு சவால் விடுகிறான். மனிதன் நினைக்கிறானா அவன் மரித்த பின் அவருடைய எலும்புகளை நாம் ஒன்று சேர்க்க மாட்டோம் என்று? அப்படியல்ல. அவனுடைய விரல் நுனிகளையும் முன்பிருந்தவாறே செப்பனிட நாம் ஆற்றலுடையும். சூரா அல்-கியாமா 3.4. விரல் நுனி பனான் என்ற வார்த்தையின் மூலம் நம் DNA மற்றும் கைரேகையின் துல்லியத்தை அன்றே அல்லாஹ் சுட்டிக்காட்டிவிட்டான். சுபஹானல்லாஹ். படைப்பாளர்களிலேயே மிக அழகிய படைப்பாளனாகிய அல்லாஹ் தூய்மையானவன். ஒரு மனிதனின் உடலமைப்பை தீர்மானிப்பது அவனது DNA ஆகும். இதன் வெளிப்பாடுதான் விரல் நுனியில் உள்ள கைரேகைகள். இரட்டையர்களாக பிறந்தாலும் கூட கைரேகையும் DNA-வும் ஒருபோதும் ஒன்றாக இருக்காது. அன்றைய காலகட்டத்தில் மக்கள் இறந்த பிறகு எப்படி மீண்டும் அல்லாஹ் நம்மை உருவாக்குவான் என்று கேட்டபோது அல்லாஹ் எலும்புகளை உருவாக்குவது எளிது, ஆனால் உங்களின் தனித்துவமான விரல் நுனிகளை கைரேகையை கூட நான் துல்லியமாக மறுபடி உருவாக்குவேன் என்று கூறி தன் பேராற்றலை நிரூபித்துள்ளான். சுப்ஹானல்லாஹ்.